அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது. நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் 30ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் புதன்கிழமை நாளில் எந்த ஒரு சுபகாரியத்தையும் நம்ம யோசிக்காமல் தாராளமாக செய்யலாம் அப்படின்னே சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு, மகா விஷ்ணு வழிபாட்டிற்கு, புதன் பகவான் வழிபாட்டிற்கு, விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நாளாகவே இந்த புதன்கிழமை கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளில் நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அட்சய திருதியை நாளானது இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லாங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் நமக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கும் நமக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த அட்சய திருதியை நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்தும், தங்கம் வாங்க முடியலன்னு நினச்சி வருத்தப்படுறவங்களாம் வாங்க வேண்டிய முக்கிய 3 பொருட்கள் குறித்தும் தனித்தனி பதிவுகளாக போட்டிருக்கிறேங்க. மேலும் இந்த நாளில் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ, இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறோன்னு நினைக்கிறவங்கெல்லாம் குறிப்பிட்ட பொருளை தானம் கொடுப்பதன் மூலமாகவே நம்மளுடைய வம்சத்துக்கே நல்ல ஒரு கோடீஸ்வர் யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் பதிவுகள் போட்டிருக்கேன். இதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது. டைம் கிடைக்கும் போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான், ஈஸியாகவே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். மேலும் இந்த நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 அப்படிங்கிற ஒரு சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருதியை அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 3வது திதி. இங்கே நமக்கு 3ங்கிற ஒரு நம்பர் கிடைக்குது. அடுத்ததாக இது ஏப்ரல் மாதத்தின் 30ஆம் தேதி. இதில் வர 3ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்குது. இந்த 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ங்கிற நம்பர் கிடைக்கும். இந்த 6ங்கிறது சுக்கிரனுக்கு உரியது. மேலும் இந்த 3 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரியது. குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அற்புதமான பல சேர்க்கைகள் இந்த வருடம் நமக்கு இந்த அட்சய திருதியை நாளில் அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் சேர்க்கைகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட தாந்திரிக பொருட்களை சேர்த்து குளிங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன் இல்லையா, அது மாதிரி ஒரு குளியல் பரிகாரம் தான் இதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அற்புதமான பலன் தரக்கூடியது. இந்த குளியல் முறையை இன்றைய நாளில் யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை, கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். மேலும் இந்த குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். சரி, இந்த குளியல் முறையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது குறித்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர் பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு தேவைப்படுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்லித்தரேன். இதை நீங்கள் சிரமம் பார்க்காம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக செய்ய முடியும்னா நீங்கள் நான் சொல்கிற பொருளை அப்படியே அப்பப்போ பக்கெட்டில் போட்டுக்கலாம். இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக பண்ணணுன்னா நான் மறந்துடுவேன், இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது சில்வரா பித்தளையோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதாவது நிறைய அளவுக்கே பிடிச்சு வச்சுருங்க. அடுத்தது இதில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் போடணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. மேலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்தியெல்லாம் நீக்கக்கூடியது. மேலும் நம்மளுடைய ஆறாவை கிளென்சிங் பண்ணக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த கல்லுப்பு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கணும். அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அரிசி. அது பச்சரிசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுவும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள் தான். பச்சரிசி இல்லைங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவோ பாசுமதி அரிசியவோ பயன்படுத்திக்கலாம். அதையும் நீங்கள் இந்த தண்ணியிலே போட்டுக்கோங்க.
அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது. மேலும் உங்கள் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரில் போடுறது சிறப்பு. இப்போ நான் இந்த 3 பொருட்கள் சொன்னேன் இல்லையா, கல்லுப்பு, பச்சரிசி, மஞ்சள் தூள், இந்த 3ஐயும் நீங்கள் வந்து குளிக்கும்போது பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொன்ன பாருங்கள். இப்போ நீங்கள் குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த 3 பொருளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பக்கெட் தண்ணீரில் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு நம்மளுடைய வலது கையினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன் இந்த இடத்துல குருவுக்குரிய சிம்பல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த 3 சேர்க்கை இருக்குது இல்லையா, அதனால தான் 3ங்கிற எண்ணுக்கு அதிபதி குரு பகவான். அதனால தான் இந்த சிம்பல் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். மேலும் இதை தண்ணீரினுடைய மேற்பரப்பில் அப்படியே நீங்கள் எழுதுங்க. அந்த தண்ணீர் தான் வந்து பேப்பர், உங்களுடைய விரல் தான் பேனாங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த சிம்பலை வந்து அதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் உடம்புக்கோ அல்லது தலைக்கோ வந்து குளிச்சுக்கோங்க. ஒருவேளை வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இது போல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டாவது உங்களுடைய முகம் கை காலை வந்து கழுவிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் போடுறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சொம்பில் தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு இந்த 3 பொருளையும் அதில் கலந்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்படி கலந்து வச்சு இந்த தண்ணீரை இப்போ உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்கள் கணவர் குளிக்கும்போது இந்த குருவுக்குரிய சிம்பலை வந்து அவரை தண்ணீரில் வந்து எழுத சொல்லுங்கள். அப்படி அவர் எழுதுவதற்கு எனக்கு பிடிக்கல நீயே பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு மனம் கொடாமல் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா குருவருள் வந்து நமக்கு வேணும். அதனால் அவசியம் தண்ணீரில் இதை நீங்கள் எழுதி குளிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். நான் சொன்ன அந்த 3 பொருட்களுமே பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள். இது அட்சய தேதி நாளில் ஒன்றா சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போதே நம்மளுடைய வாழ்க்கையே வந்து மாறும் அப்படின்னே சொல்லலாம். மறக்காமல் இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் குளிச்சுக்கோங்க. குளித்து முடித்த பிறகு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த சுக்கரமேட்டு பகுதியில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எப்போ ஞாபகம் வந்தாலும் சரி மறக்காமல் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பலானது நாள் முழுவதும் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறை இந்த சிம்பலை நீங்கள் பார்க்கும்போதும் உங்களை தேடி நிறைய பணம் பெற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே வந்து பாருங்கள். நடுவில் அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை வரைஞ்சிக்கோங்க. உங்கள் கணவர் விருப்பப்பட்டார் அப்படிங்கும்போது அவருடைய கையிலையும் நீங்கள் இதை வரைஞ்சி வைக்கிறது சிறப்பு. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானம் செய்வது. எப்போதுமே இது போல் ஒரு நல்ல நாளில் நம்ம செய்யக்கூடிய தானத்துக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதுவும் அட்சய திருதி நாளில் தானம் செய்வது அவ்வளவு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சர்க்கரையை எடுத்து வெளியில் எறும்புகள் வரக்கூடிய இடத்துல வந்து தூவி விடுங்க. இல்லைன்னா அரிசி இருந்துச்சுன்னா அந்த அரிசியை கூட நீங்கள் வந்துட்டு வெளியில் அப்படியே வந்து தூவி விடுங்க. இது பண்ணினீங்க அப்படின்னாவே போதும், அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு மாறும். அவசியம் இந்த குளியல் முறையும் கையில் இந்த சிம்பல் வரைய சொன்னாலே அதையும் இந்த தான முறையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகட்டும். அதன் மூலமாக வரக்கூடிய புண்ணியங்களும் இதை சொன்ன உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். சரி, வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.